செல்வராஜ். பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பொருளாதார ஆய்வே இந்திய பொருளாதாரம் ஒரு முக்கிய திருப்புமுனை எட்டியுள்ளது என்றும் உலகளாவிய அரசியல், புவியியல் மறுசீரமைப்புகள், முதலீடுகள், சப்ளை செயின்ஸ் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை நீண்ட காலம் பாதிக்கும் என்று ஒப்புக்கொள்கிறது. ஆனால் இந்த மைய சவால்களை எதிர்கொள்ளும் எந்த திட்டமோ திசையோ பட்ஜெட்டில் இல்லை. சர்வதேச பொருளாதார அதிர்வுகளுக்கு இந்தியாவை தயார் செய்ய எந்தவித பொருளாதார கொள்கை மாற்றத்தையும் பட்ஜெட் முன்வைக்கவில்லை. யுவசக்தி என்று பெருமையாக முன்வைக்கப்பட்ட பட்ஜெட் 2047 வரை இலக்குகள் கொண்ட உயர்மட்ட கல்வியிலிருந்து வேலை மற்றும் தொழில் நிலைக்குழுவுக்கான முன்மொழிவுடன் முடிவடைந்தது. இந்திய இளைஞர்களுக்கு பாதுகாப்பான, கண்ணியமான வேலை வாய்ப்பே இல்லை. தொலைதூர வாக்குறுதிகள் அல்ல, நகர்ப்புற வேலையின்மை 19% உயர்ந்த நிலையில் வாக்குறுதிகள் விடையளிக்காது. நிதியமைச்சர் சாதுரியமாக ஆழ்ந்த பொருளாதார நெருக்கடியை வெற்றி எண்களின் மூலம் மூடி மறைக்க முயற்சித்துள்ளார். 4.3% பிஸ்கல் டெபிசிட் இலக்கு மற்றும் கடன் உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை 55.6% குறைப்பதற்கான முயற்சி போன்ற பகட்டான அறிவிப்புகள் கொண்ட பட்ஜெட் இது. பசி, ஏழ்மை, வேலையின்மை போன்ற உடனடியான மக்கள் பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக கண்டுகொள்ள தவறிவிட்டது. மொத்த செலவு 53.5 லட்சம் கோடி என கூறப்பட்டாலும் சோசியல் ஸ்பெண்டிங் முறையாக குறைக்கப்பட்டுள்ள மக்கள் விரோத பட்ஜெட். அதிக லாபம் காணும் நிறுவனங்களிடம் வரி வசூலிக்க எந்த தீவிர முயற்சியும் இல்லை. அதற்கு பதிலாக 2026-27 ஆண்டில் வரியில்லாத வருவாய் 12.49% அதிகரிப்பதாக கூறப்படுவது பெரும்பாலும் அரசு துறை நிறுவனங்களின் லாப பங்கீடு 16.9% உயர்வால் வசூலிக்கப்படுவது நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்பது பொதுமக்கள் மீதான வரிச்சுமையை அதிகரிக்கும். 2025-26 மற்றும் 26-27 பட்ஜெட் மதிப்பீடுகளுக்கு இடையில் வெளிநாட்டு உதவித்தொகை 49.5% உயர்ந்திருப்பது நிதி நிலைத்தன்மை உள்நாட்டு அல்லாத வெளிப்புற அழுத்தங்கள் சார்ந்ததாகும் என்ற கவலைகளை எழுப்புகிறது. கடன், சேவை மற்றும் வட்டி செலவுகளின் அதிகரிப்பு வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட ஒதுக்கீடுகளை கடுமையாக பாதித்துள்ளது. உண்மையான வளர்ச்சி என்பதன் பொருள் மக்கள் நலன் என்ற உண்மையை முற்றிலுமாக புறக்கணிக்க மற்றும் ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட் பில்லியனருக்கான வெளிப்படையான பரிசாக உள்ளது. குறைந்தபட்ச மாற்று வரி மேட் 15%-இருந்து 14% குறைக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களுக்கு சேஃப் ஹார்பர் முறை தாராளமாக வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் பொதுமக்கள் 28.7 லட்சம் கோடி நிகர வரிச்சுமையை சந்திக்கிறார்கள். முதல் முறையாக தனிநபர் வருமான வரி வசூல் 14.66 லட்சம் கோடி, நிறுவன வரியை 12.3 லட்சம் கோடியை மிஞ்சியுள்ளது. தனியார் உற்பத்தியாளர்களுக்கான சுங்கவரி விலக்கு, பிணை மண்டலங்களில் மூலதன பொருட்கள் வழங்கும் அந்நியர்களுக்கு 5 ஆண்டு வரி விடுமுறை போன்ற சலுகைகள் பொருளாதார இடர்களை சமூகமயமாக்கி லாபங்களை தனியார் மயமாக்கும் மாயாஜாலங்கள், முரண்பாடுகள் இருந்தாலும் குறைந்தபட்ச வேலை வாய்ப்பாக இருக்கும் விஸ்வகர்மா திட்ட ஒதுக்கீடு 3993 கோடியிலிருந்து 3891 கோடியாக குறைந்துள்ளது. நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை விரிவாக்கப்பட்டுள்ளன. 2035 வரை அணுசக்தி திட்டங்களுக்கான இறக்குமதி சுங்கவரி விலக்கு, 2047 வரை டேட்டா சென்டர் முதலீட்டாளர்களுக்கு வரி விடுமுறை ஆகியவை நிறுவன ஆதரவை காட்டுகின்றன. ரயில்வே ஒதுக்கீடுகள் உயர்நிலை பயணிகளுக்கான அதிவேக வழித்தடங்களுக்கு செலுத்தப்படுகின்றன. சாதாரண பயணிகள் நெரிசலை சந்திக்கிறார்கள். மூத்த குடிமக்கள் சலுகைகள் மீளமைக்கப்படவில்லை. தனியார் மயப்படுத்தலின் மூலம் அரசு வருவாய் ஈட்டும் கொள்கை ஆழப்படுத்தும் பட்ஜெட் இது. சுகாதார ஒதுக்கீடு மொத்த செலவின் 1.96% மட்டுமே. எம்எஸ்எம்இக்களுக்கு ஆதரவாக பட்ஜெட் கூறப்பட்டாலும் உண்மையில் குறைந்த உற்பத்தி நிலைகளில் உள்ள செயல்பாடுகளுக்கே ஒதுக்கீடு சுருங்கியுள்ளது. எஸ்இஎஸ் அலகுகளுக்கு உள்நாட்டு சந்தையில் சுங்கச்சாவடி கூடிய விற்பனை அனுமதி என்பது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். விவசாய திட்டங்களில் பணவீக்கம் சரி செய்த பின் எந்த உண்மையான உயர்வும் இல்லை. உர மானியம் 8.4% குறைக்கப்பட்டுள்ளது. உணவு மானியம் தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படவில்லை. அடிப்படை சேவை திட்டங்களுக்கு ஒதுக்கீடு உயர்வு இல்லை. தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், வடகிழக்கு மாநிலங்கள், கல்வி, சுகாதாரம், சமூக நலன் ஆகிய துறைகளில் ஒதுக்கீடு வெட்டப்பட்டுவிட்டது. பாலின பட்ஜெட் 51,144 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் சீர்திருத்தம் என்ற போர்வையில் அரசுடையாக்கப்பட்ட வங்கிகள் மீண்டும் இணைப்பு, தனியார் மயம் என சீர்குலைக்க முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளன. விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் என்ற பாஜகவின் 10 ஆண்டு கால வெற்று பேச்சு மீண்டும் ஊர்ஜிதமாக்கும் பட்ஜெட்டாக இது உள்ளது. கிராமப்புற பொருளாதாரத்தை சீர்படுத்தும் திட்டங்கள் இதில் இல்லை. 50 கோடி தொழிலாளர்களில்
தங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் கோரிக்கைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. நிரந்தர வேலைக்கான வாய்ப்புகள் அறவே இல்லாத நிலையில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பாதுகாப்பற்ற கிக் வேலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பொருளாதார ஆய்வில் இது குறிப்பிடப்பட்டாலும் கிக் தொழிலாளர்களுக்கான நலன்களுக்கு எந்த ஒதுக்கீடும் இல்லை. இந்திய தொழிலாளர்களில் 90% அதிகமாக உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் எந்த நிதியோ திட்டங்களோ இல்லை. ஏற்கனவே உள்ள கடுமையான சமத்துவமின்மையை மேலும் ஆழப்படுத்தும் இந்த மக்கள் விரோத கார்ப்பரேட் ஆதரவு பட்ஜெட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது. இதிலே சில கோரிக்கைகளாக நான் முன்வைப்பது, PM கிசான் நிதியை உயர்த்தி வழங்கிட வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை மீண்டும் அமலாக்க வேண்டும். மீனவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு சுமூகமாக தீர்வு காண வேண்டும். நாகப்பட்டினம் தொகுதிக்கு ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அனைத்து நிதிகளையும் வழங்கிட வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளாக வைத்து, அதோடு சேர்த்து மாண்புமிகு பிரதமர், நிதித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களிடம் கனிவோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். எனது நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பனங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 1.5 வயது பெண் குழந்தை HD தனன்யா என்பது அவருடைய பெயர். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி டைப் 2 என்ற நோயால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ சிகிச்சையில் இப்போது இருக்கிறார். இதற்கு மருந்து அமெரிக்காவிலிருந்து வரவழைக்க வேண்டும் என்கின்றனர். இதற்கு 9 கோடி செலவாகும் என்கின்றனர். எனவே கருணையோடு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய தலைவர் வாயிலாக பரிசீலித்து உதவி செய்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். मोहम्मद हनीफा साहब।